வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் லோகநாதன், பவானி, ஈரோடு மாவட்டத்திலிருந்து டாக்டர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்காக. நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃப்ராக்சரான ஒரு எலும்பு. இந்த எலும்புக்கு பேர் கிளாவிக்கல். இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்க்குற இந்த 10 எக்ஸ்ரேஸ்லுமே அந்த ஃப்ராக்சரான கிளாவிக்கல் எலும்பை காட்டக்கூடிய எக்ஸ்ரேஸ். ஸோ இப்போ நான் காட்டுறது எல்லாமே அந்த ஃப்ராக்சரான எலும்புகள் ஃப்ராக்சருக்கு முன்னாடி எப்படி இருக்கும், நார்மலான கிளாவிக்கல் போன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ரேஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு சில எக்ஸ்ரேஸ் எல்லாமே. யூஸ்வலி இந்த கிளாவிக்கல் போன் எப்படி உடையும் அப்படின்னா, நம்ம விளையாடும் போதோ அல்லது வண்டியிலேருந்து கீழே விழுகும் போதோ அல்லது வீட்டில் ஏதாவது பாத்ரூம் ஸ்லிப்பாகி கீழே விழுகும் பொழுதோ கையை ஊனி விழுகிறோம் இல்லையா, கையை ஊனி விழுகும் பொழுது உடம்போட வெயிட் இந்த எலும்பு மேலே ஆக்ட் பண்ணி அந்த எலும்பு 2ஆவோ 3ஆவோ 4ஆவோ உடையும். ஸோ பாடியோட வெயிட்டு ப்ளஸ் நம்ம உழுகிற ஃபோர்ஸு அந்த எவ்வளோ ஹைட்லேருந்து விழுகிறோம் அப்படிங்கிற எல்லாமே அந்த ஃப்ராக்சர் பேட்டர்னை டிசைட் பண்ணும். ஸோ கீழே விழுகிறனால தான் முக்கால்வாசி கிளாவிக்கல் எலும்புகள் உடையுது. சில சமயங்களில் இன்ஃபெக்ஷனாலேயோ அல்லது ஏதாவது கேன்சர் மாதிரி கட்டியால் கூட ஃப்ராக்சர்ஸ் ஆகலாம். அதுக்கு பேர் பெத்தலாஜிக்கல் ஃப்ராக்சர்னு பேர். ஆனால் 99% ஆஃப் த கிளாவிக்கல் ஃப்ராக்சர்ஸ் கீழே விழுகிறனால தான் உண்டாகுது. யூஸ்வலி இந்த கிளாவிக்கல் போன் பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அபவுட் ஒரு 6 இன்ச் லென்த் இருக்கக்கூடிய ஒரு எலும்பு. இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 சென்டிமீட்டர்லேருந்து 1 சென்டிமீட்டர் அளவுக்கு சுற்றளவு இருக்கக்கூடிய ஒரு சின்ன எலும்பு தான் இந்த கிளாவிக்கல் எலும்பு. யூஸ்வலி கீழே விழுந்து உடையும் பொழுது இந்த எலும்பு 70% பேஷண்ட்ஸுக்கு நடுவில் தான் உடையும். அதை மிடில் 1/3 ஆஃப் த கிளாவிக்கல் தான் 70% ஆஃப் த ஃப்ராக்சர்ஸ் ஆகுது. ஸோ இந்த அவுட்டர் சைடு ஆஃப் த கிளாவிக்கல் பார்த்தோம்னா ஒரு 15-20% பேருக்கு அவுட்டர் சைடு இந்த கிளாவிக்கல் ஃப்ராக்சர் ஆகும். ரொம்ப கம்மியான பேருக்கு தான் இன்னர் சைடு ஃப்ராக்சர் ஆகும். ஸோ மேக்ஸிமம் ஃப்ராக்சர்ஸ் நடுவில் ஆகுது, கொஞ்சம் ஃப்ராக்சர்ஸ் வெளியாகுது, ரொம்ப கம்மியான ஃப்ராக்சர் உள்புறம் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த ஃப்ராக்சர் அதாவது கீழே விழும் பொழுது மேக்ஸிமம் லோடு நடுப்பகுதியில் தான் தாக்குறதுனால இந்த நடுவில் தான் அந்த எலும்பு நிறைய பேருக்கு உடையுது. என்ன ஆகுது, இந்த கீழே விழுந்து எலும்பு உடஞ்சோன்னு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உடஞ்ச இடத்துல ஒரு ஸ்வெல்லிங் வரும். ஏன்னா அந்த எலும்பு உடஞ்சி அது ப்ளீடிங் ஆனாலும் அந்த இடத்துல ஸ்வெல்லிங் வரும். இந்த எலும்பு யூஸ்வலி என்னன்னா உளுந்ததில் கொஞ்சம் மேலே கீழே நிறந்துடும். ஸோ நிறந்ததுனால அந்த இடமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மேலே தூக்குன மாதிரி பல பேருக்கு இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், நல்ல பெயின் இருக்கும். அப்புறம் இந்த ஷோல்டர் மூவ் பண்ண முடியாது. ஷோல்டர் மூவ் பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த தோள்பட்டை மூவ் பண்ணும்போது இந்த எலும்பு சேர்ந்து மூவ் ஆகிறதுனால இந்த இடத்துல ரொம்ப வலியாக இருக்கும். ஸோ ஷோல்டர் மூவ்மெண்ட்டும் பண்ண முடியாது, மூவ் பண்ணும்போது ரொம்ப வலிக்கும். ஸோ இதெல்லாம் தான் பேஷண்ட்டோட கிளினிக்கல் பிக்சராக இருக்கும். யூஸ்வலி இந்த கிளாவிக்கல் ஃப்ராக்சர் உடஞ்சுன்னா பல பேருக்கு பார்த்தோம்னா நம்ம அந்த எலும்பு எதுவும் பெருசாக நகரம் ஒரு சின்ன விரிசல் மட்டும் இருக்கிறத பார்ப்போம். ஒரு சிலருக்கு அந்த எலும்பு கொஞ்சமாக நகர்ந்துருக்கும். மீதி பேருக்கு பார்த்தோம்னா எலும்பு மேலே கீழே நகர்ந்துருக்கும். ஏன் எலும்பு நகருது அப்படின்னா, யூஸ்வலி இந்த கையோட வெயிட் இருக்கு இல்லையா, அந்த கையோட வெயிட் இந்த பக்கம் இருக்கிற ஃப்ராக்மெண்ட்டை கீழே இழுக்கிறதுனால யூஸ்வலி இந்த ரெண்டாக உடையும் போது இந்த ஃப்ராக்மெண்ட் கீழே வந்துடும், இந்த ஃப்ராக்மெண்ட் மேலே தூக்கிட்டு வந்துடும். ஸோ யூஸ்வலி இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பல பேருக்கு நாங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த இப்படி தான் எலும்பு நகரும். ஏன்னா மற்ற இடங்களில் எலும்பு நகரும் போது ரொட்டேஷன்ஸ் அது எல்லாம் நிறைய ஆகும். இப்போ கிளாவிக்கல் பொறுத்த வரைக்கும் மேலே கீழையும் நகர்ந்திருக்கும், சம்டைம்ஸ் முன்னாடி நகர்ந்திருக்கும். இதுதான் காமனான டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த கிளாவிக்கல் ஃப்ராக்சரில் பார்த்தோம்னா நமக்கு கையோட மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப பாதிச்சிருக்கும். சம்டைம்ஸ் குனியிறது, நிமிர்றது அல்லது வேகமாக நடக்கிறது, எது பண்ணாலும் இந்த ஃப்ராக்சர் மூவ் ஆகிட்டே இருக்கனால பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் டோட்டலாகவே அவங்க மூவ்மெண்ட்ஸ் எந்த மூவ்மெண்ட்ஸ் பண்ணாலும் இதில் பெயின்ஃபுல்லாக இருக்கனால எல்லா மூவ்மெண்ட்ஸுமே ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி கிளாவிக்கல் ஃப்ராக்சரோட வர்றவங்க வலியோடு வருவாங்க, வீக்கத்தோடு வருவாங்க. பார்த்தா அந்த இடத்துல எல்லாம் மேலே இங்கே தூக்குன மாதிரி இருக்கும். கை, கழுத்து, இதில் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வலினால் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை பார்த்தோன்னே எங்களுக்கு இது கிளாவிக்கல் ஃப்ராக்சர் தான் இருக்குமோன்னு ஒரு டவுட்டோடு இருக்கும். ஸோ இந்த டவுட்டை நம்ம கிளியர் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒரு எக்ஸ்ரே பண்ணி பார்ப்போம், அது கன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ இதில் என்ன ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் நம்ம எதிர்பார்ப்போம் அப்படின்னா, இந்த கிளாவிக்கல் இருக்குல்ல, இந்த எலும்புக்கு கீழேயே தான் கழுத்துலேருந்து கைக்கு போகக்கூடிய அந்த நரம்புகள் எல்லாமே கீழே வருது. அதே போல் இந்த ஹார்ட்லேருந்து வரக்கூடிய இந்த ஆர்ட்ரின்னு சொல்லும் இல்லையா, முக்கியமான இரத்த குழாய்கள் எல்லாமே இந்த எலும்பு கீழே தான் வருது. ஸோ சம்டைம்ஸ் ஃபோர்ஸ் அதிகமாகி அல்லது பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டில் இந்த எலும்பு உடஞ்சி கீழே இருக்க நரம்புகளையோ இரத்த குழாயிலையோ குத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எந்த பேஷண்ட் கிளாவிக்கல் ஃப்ராக்சர் வந்தாலும் அவங்களுக்கு இந்த கையோட நரம்புகள் நல்லா வேலை செய்தா, அதே போல் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கான்னு பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி கிளாவிக்கல் ஃப்ராக்சர் பேஷண்ட் வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, முதல்ல இந்த கை ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்லிங், ஒரு தொட்டில் ஒன்று போட்டு விட்டுருவோம். ஸோ தொட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பெயின் குறையிறதுக்காக பெயின் குறைப்பதற்கான சில வலி நிவாரண இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடுவோம், ஐஸ் பேக்ஸ் எல்லாம் கொடுப்போம். அது போக ஏதாவது நியூரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் இருக்கான்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம். ஏதாவது ப்ளீடிங் ஏதாவது இருக்கா, பிபி பல்ஸ் நல்லா இருக்காங்க, அந்த முதல் உதவிகள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ரேக்கு அனுப்புவோம். யூஸ்வலி நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா தான் இந்த ஃப்ராக்சர் நடுவில் இருக்கா, உள்பக்கமாக இருக்கா, வெளிப்பக்கமாக இருக்கா, எவ்வளோ தூரம் மேலே கீழே நகர்ந்துருக்கு, ரெண்டாவது 2 பார்ட்டாக இருக்கா, 4-5 பார்ட்டாக இருக்கா, பீசஸ் இருக்கா,
எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு அப்படிங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு எக்ஸ்ரேல நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியும். எக்ஸ்ரேல எங்களுக்கு கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அந்த கிளாஸிஃபிகேஷனுக்கு எந்த கிளாஸிஃபிகேஷனில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணணும். ஸோ எக்ஸ்ரேங்கிறது வந்து இட்ஸ் அ மஸ்ட் ஃபார் ஆல் கிளாவிக்கல் ஃப்ராக்சர்ஸ், நாட் ஓன்லி ஃபார் கிளாஸிஃபிகேஷன் பட் ஃபார் பிளானிங் த ட்ரீட்மெண்ட். சப்போஸ் எக்ஸ்ரே பண்ணிட்டோம், எக்ஸ்ரேல வந்து ஒரு சின்ன ஹேர்லைன் ஃப்ராக்சர் தான் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இந்த கை ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்கு ஒரு தொட்டில் மட்டும் போட்டு ஒரு ஸ்ட்ராப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு மேற்கொண்டு நகராமல் நம்ம வந்து ஒரு 4 வாரங்கள் அப்படியே வச்சுருந்தோம்னா இந்த எலும்பு ரொம்ப சிம்பிளாக கூடிடும். ஸோ கிளாவிக்கல் ஃப்ராக்சருக்கு பண்ணக்கூடிய மிக மிக சிம்பிளஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்லிங் அண்ட் ஸ்டாப்பிங் தான். அது வந்து அன்டிஸ்பிளேஸ் ஃப்ராக்சருக்கு பண்ணுவோம். சப்போஸ் அந்த ஃப்ராக்சர் வந்து கொஞ்சம் நகர்ந்துருக்குன்னு வச்சுக்கோமே, மேலங்கிலையோ சைடிலோ கொஞ்சமாக நகர்ந்துருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா ஒரு பிரேஸ் போடுவோம். ஒரு கிளாவிக்கல் பிரேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிரேஸ் போட்டு பின்னால் அந்த பிரேஸை கட்டி கொஞ்சம் நல்லா இழுத்து அப்படியே ட்ராக்ஷன் மாதிரி கொடுத்து அந்த பொசிஷன் கரெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த எலும்பு ஒரு 4 to 6 வீக்ஸ் டைமில் பர்ஃபெக்டாக கூடிடும். ஸோ இது வந்து 2வது வகையான ஃப்ராக்சர்ஸுக்கு இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட். எப்போ வந்து ஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம், சர்ஜரி எப்போ தேவைப்படுது அப்படின்னா இந்த எலும்பு வந்து ரொம்ப நகர்ந்துருச்சு, அதில் நிறைய பீஸாக இருக்குது, இந்த எலும்பை வந்து நம்ம சாதாரணமான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணால் அது பர்ஃபெக்டாக இருக்காது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணால் அந்த எலும்பை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். யூஸ்வலி இந்த கிளாவிக்கல் ஃப்ராக்சர் சர்ஜரி என்ன பண்ணோம்னா இது வந்து ஓப்பன் ரிடக்ஷன், அதாவது இந்த எலும்பு எங்கே ஃப்ராக்சர் இருக்கோ அதை சென்டர் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த எலும்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் மெயின் கான்செப்ட். இதில் முன்னாடியெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஃப்ராக்சர்ஸ் வந்து மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேட் பண்ணும்போது முழு மயக்கம் கொடுப்போம், அதாவது ஜெனரல் அனஸ்தீசியான்னு சொல்லுவோம். அந்த பேஷண்ட் வாயில் டியூப் போட்டு ஃபுல்லாக அனஸ்தடைஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பண்ணுவோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அந்த முழு மயக்கமெல்லாம் கொடுக்காம இந்த இடம் தான் ஆப்ரேட் பண்ணணும், இந்த இடத்த மட்டும் மறக்க வைக்கிற மாதிரியான ரொம்ப அட்வான்ஸான டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அது வந்து அல்ட்ராசவுண்ட் சொல்லுவோம். அந்த அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸில் இந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போட்டு இந்த ஏரியாவுக்கு வர நரம்புகளை மட்டுமே செயலிழக்க செய்து இந்த ஏரியா மட்டும் மறந்து போயிடும், இந்த ஏரியா வந்து கை மட்டும் மறந்து போயிடும். ஸோ பேஷண்ட் வந்து எல்லா சுய உணவு நினைவோடு தான் இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டே ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ வேறு எந்த விதமான காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இதை மட்டும் மறந்து போக வச்சு பண்ணக்கூடிய லேட்டஸ்டான டெக்னிக்ஸ் எல்லாம் இப்போ வந்துருச்சு. ஸோ அதில் வந்து என்னென்னா அந்த மாதிரி மயக்கம் கொடுத்துட்டு இந்த ஓப்பன் பண்ணி அந்த உடஞ்ச எலும்புகளை வந்து பர்ஃபெக்டாக பொருத்தி அந்த எலும்பு மேற்கொண்டு நகராமல் இருக்கிறதுக்காக அதுக்கு சில பிளேட்டிங் பண்ணுவோம். அந்த பிளேட்டிங் அப்படிங்கிறது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது, டைட்டானியம் இருக்குது, அதிலே வந்து லாக்கிங் பிளேட் இருக்குது, நான் லாக்கிங் பிளேட் இருக்குது, அதிலே வந்து வித் சப்போர்ட்டட் பிளேட் இருக்குது, வித்தவுட் சப்போர்ட் பிளேட் இருக்குது, ஹூக் பிளேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பிளேட்ஸ் எல்லாம் அவைலபிள். அந்த பிளேட்ஸ் வச்சு இந்த எலும்பை வந்து பர்ஃபெக்டாக பொருத்திட்டோம்னா மேற்கொண்டு அந்த எலும்பு வந்து நகராது, டிஸ்பிளேஸ் ஆகாது. ஸோ நகர்ந்து இன்றைக்கி கீழே இருக்கிற நரம்புகளை குத்தாது, அந்த எலும்பு வந்து சின்னதாகவோ வேறு பொசிஷனில் மாறாது. ஸோ பர்ஃபெக்டாக அந்த எலும்பு கூடுவதற்கு இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னிக்கெலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன அட்வான்டேஜ் இது பண்ணுறதில்ல அப்படின்னா, ஒன்று அந்த எலும்பு பர்ஃபெக்டான பொசிஷனுக்கு வந்துடும், 2வது சீக்கிரமாக அந்த கையை மூவ் பண்ணலாம். நம்ம முதல்ல சொன்ன டெக்னிக் மாதிரி 1 மாதம் 1.5 மாதத்துக்கு கை இப்படி வச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஸ்டிஃப்னஸ் வராது. நீங்கள் 2வது 3 நாளே இந்த கையில் சாப்பிட்லாம், 1 வாரம் 10 நாள் போது இந்த கையை வந்து எழுதலாம், யூஸ் பண்ணலாம். ஒரு 4 வீக்ஸ் 6 வீக்ஸும் போது உங்கள் நார்மலான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணலாம். 2 மந்த்ஸும் போது நீங்கள் வண்டியை ஓட்டுற அளவுக்கு கை ரெடி ஆயிடும். ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த எலும்பை வந்து ஆப்ரேட் பண்ணி பிளேட்டிங் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து வெரி 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 லேட்டஸ்டான ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து உலகம் பூராவும் ஒரே மாதிரி தான். அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நியூயார்க்கில் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ அதை நம்ம ஊரில் பண்ணுறோம். அதுவும் அங்கே என்ன பிளேட் ஸ்க்ரூஸ் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணுமோ அதே மெட்டீரியல் நம்மளும் யூஸ் பண்ணுறோம், எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. இப்போ நான் காட்டுற வீடியோஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம், நம்ம வந்து கிளாவிக்கல் ஆப்ரேட் பண்ண பேஷண்ட்ஸ் வந்து எப்படி அவங்க கையை நீட்டுறாங்க, மடக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்களோட பர்சனல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுறாங்க, போஸ்ட் ஆப்ரேட் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து விரிவாக பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ்லாம் நம்மளால் கொடுக்க முடியுது. அதனால் வந்து உங்கள் வீட்டிலோ நண்பர்கள் வட்டாரத்திலோயோ உறவினர் வட்டாரத்தில் யாராவது கிளாவிக்கலில் இந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சாங்கன்னா நீங்கள் எதுவுமே பதட்டப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜிலாம் இப்போ நம்ம ஊரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அவங்கள வந்து பதட்டப்படாமல் எந்த விதம் பயப்படாமல் இருக்க சொல்லலாம். பட் இந்த அளவுக்கு லேட்டஸ்ட்டாக எவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட் இருந்தாலும் கூட நாங்கள் டெய்லி பார்க்குற பேஷண்ட்ஸில் ஒரு நாளைக்கு ஒரு 5 கிளாவிக்கல் ஃப்ராக்சர் பார்த்தோம்னா அதில் 3 பேர் வந்து எங்கேயாவது நாட்டுக்கட்டு போட்டுட்டு ஏதாவது ஒரு இடத்துல எண்ணெய் தலையெல்லாம் வச்சு கட்டிட்டு அந்த எலும்பு வந்து ப்ராப்பராக சேராமல் வேறு பொசிஷனில் கூடிடும், அதாவது மால் யூனியன் சொல்லுவோம். அதில் சில பேருக்கு எலும்பு கூடாது, நான் யூனியன் சொல்லுவோம். அப்படியே கூடுனாலும் கூட அந்த கட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கலாம், இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ஸு எல்போலாம் ஸ்டிஃப் ஆகி கையை மேலே தூக்க முடியல, திருப்ப முடியல அப்படின்னு சொல்லி பல விதமான காம்ப்ளிகேஷனோடு வரதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியலன்னா இவ்வளோ லேட்டஸ்டான அட்வான்ஸ்மெண்ட்டு இவ்வளோ நல்ல ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும் பொழுது
நீங்கள் வந்து நாட்டுக்கட்டுக்கு அப்படி இப்படிலாம் போய் டைமையும் உடம்பையும் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரியான ஃப்ராக்சர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல சொல்யூஷன், நல்ல ட்ரீட்மெண்ட்டு இப்போ அவைலபிளாக நம்ம ஊர்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல விஷயம் நிறைய பேரை சேரட்டும். நன்றி, வணக்கம்.